லட்சக்கணக்கான மாணவர்களை பார்த்த பிறகு உங்களுக்காக சில விஷயங்கள் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இப்பதான் மெயின் ஸ்பீச்சுக்கே வரேன். சார் பரவாயில்ல, குயிக்கா முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ப்ளீஸ் லிசன். இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்றேன் கேளுங்க. இன்னைக்கு நான் சொன்னல என்னுடைய டேர்னிங் பாயிண்ட் டாக்டர் செந்தில்வேலன் மாதிரி இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சாதனை செய்ய வேண்டும், மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று யாரு நினைச்சாலும் சரி, இன்னைக்கு பழனிசாமியோட விதை, பழனிசாமி பேசுற பாயிண்ட் உங்க மனசுல காலம் பூராவும் இருக்கணும். அப்ப உங்களுடைய வெற்றி தொடர்ந்து இருக்கும் என்பது நிச்சயம். ஃபர்ஸ்ட், நீங்கள் எல்லோரும் தனித்துவமானவர்கள். யூ ஆர் ஆல் யூனிக். இதை நீங்க மறந்துடாதீங்க. இப்ப பெற்றோர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க, எல்லாரும் சொல்றாங்க, ஏடி பக்கத்து விட்ட பிள்ளை படிக்குது, பக்கத்து விட்டு தம்பி படிக்கிறான், நீ படிக்கலையே. இது ஸ்டாண்டர்ட் வசனம், எல்லா ஊர்லயும் எல்லா வீட்லயும் இருக்கும். என்ன பிரச்சனைனா, ஒவ்வொரு குழந்தைகளும் பிறந்தது வளர்ந்தது நம்மளுடைய ஜீன் குரோமோசோம் எல்லாமே வேற வேற. அதனால ஒரு பிள்ளையை இன்னொரு பிள்ளையோட, ஒரு பையனை இன்னொரு பையனோட கம்பேரே பண்ணக்கூடாது. நெவர் கம்பேர். யூ ஆர் ஆல் யூனிக். நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்கள் என்பதை மனசுல வச்சுக்கோங்க. பெற்றோர்களும் நம் குழந்தை இது தனித்துவமானது, இந்த குழந்தையை எப்படி உருவாக்க வேண்டும் என்பது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேலண்ட் இருக்கு. ஒருத்தர் பாடுவார், ஒருத்தர் ஆடுவார், ஒருத்தர் நல்லா மனப்பாடம் பண்ண முடியும், ஒருத்தர் நிகழ்ச்சிகளை நல்லா தொகுத்து வழங்குவார், ஒருத்தர் டிவியில நல்லா பேசுவார், ஒருத்தர் பப்ளிக் ஸ்பீக்கிங் நல்லா பேசுவார், நல்ல ஒரு எழுத்தாளராக இருப்பார், அவர் நிறைய பிரசங்கம் பண்ணுவார். எல்லாமே ஒன்னொன்னு ஒரு டேலண்ட். எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம், இதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லுவேன். நமக்கெல்லாம் தெரியுமா, ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் எ ரேஸ் ஒரு ஸ்டோரி இருக்கு. என்ன ஸ்டோரி இருக்கு? ஆமையும் முயலும். அதற்கப்புறம் என்ன உங்களுக்கு? எனிபடி லிசன் டு ஸ்டோரி? அதற்கப்புறம் டீச்சர்ஸ் யாரும் கேட்கல. அப்ப சொல்லணும், இது நடந்தது எத்தனை வருஷம் ஆச்சுன்னா பல ஆண்டுகள் ஆயிடும். இட் வாஸ் 18th century. 100 ஆண்டுகள் ஆச்சு. அப்புறம் தான் யோசனை வந்தது இந்த முயலுக்கு. முயல் என்ன பண்ணிச்சு தெரியுமா? நம்ம வேகமா ஓடுறால் நம்ம ஏன் தோத்து போனோம் அப்படின்னு ஆமைகிட்ட போய் கேட்டது. ஆமையே நம்ம இன்னொரு ஓட்ட ஓடலாம் அப்படின்னு. இப்ப 2 பேர் ஓடுறாங்க. இப்ப யார் ஜெயிப்பா சொல்லுங்க பாப்போம். இப்ப யார் ஜெயிப்பா? முயல். திஸ் இஸ் கால்ட் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்டெடி வின்ஸ் எ ரேஸ். முதல்ல ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் எ ரேஸ், இப்ப ஃபாஸ்ட் அண்ட் ஸ்டெடி வின்ஸ் எ ரேஸ். இது ஒரு காலம் ஓடிச்சு. அப்புறம் ஒரு 100 வருஷம் ஆச்சு. அப்புறம் ஆமைக்கு ஐடியா வந்தது, அடடா நம்ம போனோட்ட ஜெயிச்சோம், இந்த இவன் எப்படி ஜெயிக்கிறான், நம்ம ஒரு போட்டிக்கு போய் ஆமை முயலை கூடலாம். முயலை கூப்பிட்டது. 2 பேரும் ஓடுறாங்க. ஆனா அவனு ஓடுறதுக்கு முன்னாடி ஆமை ஒரு கண்டிஷன் போட்டது. எப்பா போற இடம் அதுதான், ஆனா ரூட் வேற. என்னாச்சு? ஓடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் அங்க ஒரு ஆறு வருது, தண்ணி ஓடுது. முயலால நீந்த முடியல. முயல் உட்கார்ந்துடுது. ஆமை மெதுவா வந்தது, அப்படியே நீந்தி அக்கறைக்கு போயிடுது. இப்ப யோசிச்சு பாருங்க, என்ன பிரச்சனைனா, தரையில் வேகமாக ஓடக்கூடியது முயல், தண்ணீரில் வேகமாக நீந்தக்கூடியது ஆமை. இப்ப ஆமைக்கு புரிஞ்சது, என்னடா இத சூட்சுமம் அப்படின்னு. சோ ஆமை தன்னுடைய திறமை மேல் நம்பிக்கை வைத்து போட்டி போட்டது. திஸ் இஸ் கால்ட் ஒர்க் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் வின் தி ரேஸ். நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல சொன்னோம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் தி ரேஸ். இப்ப செகண்ட் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்டெடி வின்ஸ் தி ரேஸ். தேர்ட் இட் இஸ் ஒர்க் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த் இன் தி ரேஸ். அப்படின்னு அர்த்தம். திறமை இல்லாத குழந்தைகளை கடவுள் படைக்கவே இல்லை. குழந்தைகளை, அதாவது படைப்பிலேயே ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் கடவுள் ஒரு திறமையை கொடுத்தா படைக்கிறான். ஆனா எவ்வளவு குயிக்கா நம்ம அந்த திறமையை கண்டுபிடிக்கிறோம், அதுதான் டேலண்ட். அதுல முக்கியமான பங்கு வகிக்கிறது யார் யாரு? பெற்றோர்கள், உங்களுடைய நண்பிகள், உங்களுடைய ஆசிரியர்கள். 3 பேர் இருக்காங்க. இவங்க 3 பேரும் இங்க எப்படி பயன்படுத்த போறீங்க அப்படின்னா பெரிய சவால். அதுக்கு அடுத்து ஒரு விஷயம் இருக்கு. எல்லாருக்கும் வாழ்க்கையில் எல்லாரும் ஜெயிக்கணும். நான் ஜெயிக்கணும், உங்க சார் ஜெயிக்கணும், மேடம் ஜெயிக்கணும், நீங்க எல்லாம் ஜெயிக்கணும், உங்க டீச்சர்ஸ் எல்லாருமே ஜெயிக்கணும். எல்லாரும் எப்படி ஜெயிக்க முடியும்? போட்டியில ஜெயிக்க முடியும். ஏன்னா டார்கெட்டுக்கு வெற்றி. என்னுடைய வெற்றி ஒன்றா இருக்கலாம், இன்னொருடைய வெற்றி ஒன்றா இருக்கலாம். ஆனால் வெற்றி 21ஆம் நூற்றாண்டு அப்படித்தான் இருக்கிறது. என்னன்னா, எப்பா நீ ஒரு டைம் ஜெயிக்கிற, நான் ஒரு டைம் ஜெயிக்கிறேன், நம்ம ஒரு முடிவு பண்ணி இருந்துடலாம்.
ரெண்டு பேரும் சேர்ந்து ஓடலாம். ஆமையும் முயலும் சேர்ந்து ஓடுகிறது. எப்படி ஓடுது? வேகமா தரையில ஓடுறது யாரு? முயல். ஆமை மேலே ஏறும். தண்ணி வந்த உடனே அப்படியே ரிவர்ஸ், ஆமை நீந்த ஆமை மேல் முயல் அக்கறைக்கு குயிக்கா போயிடுறாங்க. திஸ் இஸ் கால்ட் ஒர்க் ஆன் டீம். தனிமரம் தோப்பாகாது, தனிமரம் தோப்பாகாது. 2 மரம், 3 மரம், 4 மரம் சேர்ந்தா தான் தோப்பாகும். ஒரு சமூகம் என்பது ஒத்த கையால இது பண்ண முடியாது, 2 கையால அடிச்சா தான் அது கிளாப். நல்லா யோசிக்கங்க. இங்க முக்கியமான பிளே ஆகிறது யாருன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட். உங்கள் வாழ்க்கையை, உங்களை செதுக்குவதில் முக்கிய பங்கு ஆற்றுபவர்கள் உங்கள் நண்பிகள், உங்கள் நண்பர்கள். பிரச்சனை என்னன்னா, நீ எப்படி ஃப்ரெண்டை சேர்க்க போற, நீ யாரை சேர்த்தால் நீ அக்கறைக்கு போக முடியும் என்பது எல்லாம் உன் கையில. அம்மா அப்பாவை நீ முடிவு பண்ண முடியாது, அவர்கள் சந்தோஷத்தில் நீ வந்தாய். உன் கூட பிறந்த அண்ணன் தங்கச்சியை நீ முடியாது, ஏனென்றால் அது இயற்கை. உன் உற்றார் உறவினர் சொந்தம் யாரையும் நீ முடிவு பண்ண முடியாது, அது இயற்கையின் கொடை. ஆனால் உனது ஆறாத அறிவால் அழகிய நல்ல ஒரு தோழியை, நல்ல ஒரு தோழனை கண்டிப்பாக நீ எடுக்க முடியும். அப்படி என்றால் மட்டும்தான் உன்னால் ஜெயிக்க முடியும். என்ன பிரச்சனைனா, நீங்க பாருங்க, ஒரு தண்ணி விழுது, தண்ணி சாக்கடையில் விழுந்தா சாக்கடை, குளத்தில் விழுந்தா குளம், ஹீட்டில் விழுந்தா எரிஞ்சிடும், தாமரையில விழுந்து இலையில விழுந்தா அப்படியே சூப்பரா இருக்கும். அதே இது சங்குல விழுந்துன்னா என்னவாகும்? என்னவாகும்? முத்துல விழுந்தா என்ன ஆகும்? நீங்க யாருமே கேட்கல. என்ன நடக்கும்? அது அந்த இது முத்தா மாறும், பேலா மாறும். அப்ப நீ யாரு கூட போய் சேர போற? நீ ஒரு வாட்டர் டிராப், பட் யூ டிசைட் எந்த வாட்டர்ல எங்க போய் எந்த இடத்துல விழுன்னு நினைக்கிற நீ. அப்ப இது உங்க கையில் தானே இருக்கு. ஃப்ரெண்டை முடிவு விடுறது நீங்க தானே. அடுத்தது 10 டாபிக் 2 முடிச்சு கவலைப்படாதீங்க. இன்னைக்கு இவ்வளவு விடுறதா இல்ல. இங்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்க பார்த்தா உங்களுக்கு சாப்பாடு தான் போடுவாங்க. உங்களுக்கு தெரியும், சாப்பிட்டு போக போறீங்க. இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் பசியா இருக்கலாம். ஆமா, இப்ப நான் சில கேள்விகள் கேட்டேன்னா எனக்கு பதில் சொல்ல முடியுமா? இல்ல சார், வயிறு பசிக்கு சார். எப்படி சார் இப்படி சோகப்படுத்துறீங்க? இல்லையா? நோ, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நான் ஒரு நிகழ்ச்சிக்கு போனா சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா நீ கேட்க மாட்டா என்று தெரியும், உனது ஆசிரியர் உனக்கு அறிவுரை கூற தவறுவதில்லை. நீ கேட்க மாட்டா என்று தெரியும், உனது பெற்றோர் உனக்கு அறிவுரை கூற மறப்பதில்லை. நீ கேட்க மாட்டாய் என்று தெரியும், உனது தோழி உனக்கு அறிவுரை கூற மறப்பதில்லை. நீ கேட்பாயோ கேட்க மாட்டாயோ, நான் உனக்கு அறிவுரை கூறுவதில் நான் மறக்க மாட்டேன். இதான் உண்மை. நான் எவ்வளவு தூரம் உட்கார்ந்து கேட்போம். அப்ப நான் எதுக்கு பேச வந்தேன்னா, என்ன விஷயம், மண்டே திறந்து பாருங்க நான் என்ன பேசுறேன்னு. நிறைய பேருக்கு தெரியும், அப்பா அப்பா சண்டை ஓடுறாங்க, திட்டுறாங்க, நம்ம டீச்சர்ஸ் திட்டுறாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பட்டம் இருக்குல்ல, பட்டம், கைட். பட்டத்துக்கு எதுக்கு 100 வேணும் சொல்லுங்களேன்? பட்டத்துக்கு எதுக்கு 100 வேணும்? பறக்க நூலை கட் பண்ணிட்டா நீங்கள் பட்டம், இவர்கள் நூல், இவர்களும் நூல், முடிஞ்சு போச்சு. நூல் எவ்வளவு தூரத்துக்கு கண்ட்ரோல் வச்சிருக்கோ அது வரைக்கும் தான் பட்டம் இஷ்டத்துக்கு பறக்க முடியும். நூலை வெட்டி விட்டுன்னு வச்சுக்க, பட்டம் தரையில் விழுந்துடும், லைஃப் முடிஞ்சு போச்சு, க்ளோஸ். எவ்வளவு பேர் ரெடியா இருக்கிய? பட்டம் எனக்கு போதும், எனக்கு நூல் வேண்டாம், இந்த நூலும் வேண்டாம், இந்த நூலும் வேண்டாம், எந்த நூலும் வேண்டாம். இப்ப சொல்லுங்க, நூல் வேண்டுமா வேண்டாமா? வேண்டுமா வேண்டாமா? எஸ். அப்ப பட்டத்திற்கு எப்படி நூலோ அப்படி உன் தாய் தந்தையரும் உனது ஆசிரியர்களும். எனவே அவங்க எதுக்கு கண்டிக்கிறாங்க? அவங்க கண்டிப்பார்கள். அவர்கள் கண்டிப்பின் பேரில் மட்டுமே நீ உயர உயர பரப்பாய். நல்லா ஞாபகம். எனக்கு இந்த செந்தில்வேல் மாதிரி ஒரு ஆசிரியர் எனக்கு 4வது ஆண்டுல கிடைச்சாரே, அவர் எனக்கு முதல் ஆண்டிலே அப்படி ஒரு ஆசிரியர் எனக்கு கிடைச்சிருந்தார் வச்சுக்கோங்க. அன்பால் சொல்லி திருத்தும் ஆசிரியராக கிடைச்சிருந்தால் நான் 21 வயசுல ஐஏஎஸ் ஆயிருப்பேன். என் வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு மனிதன் நான் 4 ஆண்டுகள் கழித்து மீட் பண்ண. பாத்தீங்களா? அது நான் செய்த துரதிஷ்டமா, இல்ல அவர் செய்த புண்ணியமா, இல்ல நான் செய்த புண்ணியமா? இதான் மேட்ரு.
யாரு பேசுறாங்களே, என்ன விஷயத்தை எப்படி சொல்றாங்களே, விஷயம்தான். எனவே நீங்கள் பட்டமாக இருங்கள், இந்த நூலை மட்டும் கட் பண்ணி விட்டுறாதீங்க. நூல் இருக்கட்டும். வாழ்க்கையில ஏதாவது தப்பு பண்ண போற மாதிரி ஒரு சூழல் வருதுன்னு வச்சுக்கோங்க, நீங்க வேற எதையும் மறக்க வேண்டாம். பழனிசாமி சார் சொன்ன நூலை மட்டும் விட்டுறாதீங்க, பறந்துகிட்டே இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட். அடுத்து நம்ம பிள்ளைங்கள்ட்ட வந்து இன்னைக்கு தொழில் அப்படின்னு போட்டா 4 விதமான தொழில் இருக்கு. வர்ணாசிரமம் சொல்லுவாங்க, அது எந்த அளவுக்கு இருந்துச்சா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் மாணவர்களை உழைப்பை 4 பிரிவாக பிரிச்சு வச்சிருக்கேன். லிசன் ப்ராப்பர்லி. 2 தத்துவம். ஃபர்ஸ்ட் ஒர்க்கர். நீ வேலை பார்க்கறியோ வேலை பார்க்கலையோ, இப்போ இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தில் வேலை பார்க்குற யாரோ போறாங்க, உட்கார்ந்து இருக்காங்க, ஏதோ வந்துறாங்க, ஏதோ காசு கிடைச்சிருது, அப்படி கூட வேலை பார்க்கலாம். இல்லை நீ ஒரு இடத்துல வேலை கல் உடைக்க போனா 500-600 ரூபா, வெள்ளை அடிச்சா 900 ரூபா 1000 ரூபா, வேலை பார்த்தா வேலை. இதெல்லாம் ஒர்க்கர். இந்த சமூக கட்டமைப்பில் நீங்க எல்லாம் பிரமிடு பார்த்திருப்பீங்க இல்லையா? இந்த பிரமிடுல மேக்சிமம் மக்கள் அதிக பேர் இருக்கிறது எங்க இருக்காங்கன்னா சாதாரண வேலை பார்க்கிறவங்க. இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. அடுத்த கேட்டகரி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்றவங்க, கடின உழைப்பாளிகள். அவங்க யாரா மாறுறாங்க அப்படின்னா they will become சாதாரண ஒரு அரசுல ஒரு கிளர்க்கா மாறுவாங்க, அப்படிலாம் தனியார்ல ஒரு எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்டா வேலை வைப்பாங்க. இன்னைக்குள்ள சூழல ஒரு 35-40,000 சம்பளம் வாங்குவாங்க. இவங்கெல்லாம் they are hard workers, கடின உழைப்பாளிகள். ஆனா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, என்னன்னா மாசம் அப்படியே சம்பளம் வந்துடும். உழைப்பாளிக்கு உழைச்சா மட்டும்தான் அவனுக்கு சோறு கிடைக்கும். ஆனா ஹார்ட் ஒர்க்கர் எப்படியாவது மாசம் சம்பளம் வந்துடும். தேர்ட் கேட்டகரி. அப்ப இந்த பிரமிட்ல லாங் பிரமிட் ஒர்க்கர், அடுத்து வந்து ஹார்ட் ஒர்க்கர். தேர்ட் ஒரு கேட்டகரி இருக்காங்க, they are called smart workers or extra hard workers. அது என்ன சார் எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க்கர் ஸ்மார்ட் ஒர்க்கர் அப்படின்னா, இவங்க எப்படின்னா தனக்கு இருக்க திறமையை தான் செய்யக்கூடிய ஹார்ட் ஒர்க்கை ஸ்மார்ட்டா பண்ணுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு 10 புத்தகத்தை ஒரு முறை படிப்பதற்கு பதில் 2 புத்தகத்தை 5 முறை படித்தான் பெரிய பண்டிதன் ஆயிடுவான். மேட்டர் முடிஞ்சு போச்சு. இதான் உண்மை. இது ஒரு வகையில் படிப்பை பொறுத்தளவு. அதே மாதிரி எவ்வளவு ஸ்மார்ட்டா ஒருத்தர் இருந்தானா அவங்க எல்லாம் என்னைய மாதிரி ஒரு ஆபீசர் ஆயிடுவாங்க. மாசம் எப்படின்னா சரி, சிவில் சர்வெண்டானா எவ்வளவு சம்பளம் கிடைக்கும், வாழ்ந்துட்டு போயிடலாம், ரிட்டையர் ஆயிடலாம், ஃபேமிலி முடிஞ்சது. அல்லது பிரைவேட்ல ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஒர்க் பண்ணுவாங்க, they earn crores of rupees. பிரைவேட், இது நான் வந்து ஆபீஸ்ல மட்டும் சொல்லல, பிரைவேட்டாவும் வேலை பார்ப்பாங்க. பிரைவேட்ல வேலை பார்த்து மாசம் சம்பளம் வாங்குற ஆட்கள் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு பெட்டி கடை வச்சிருக்காங்க, அதே மாதிரி ஒரு பெரிய கடை வச்சிருப்பாங்க. இத மாதிரி எல்லாமே டிவிஷனை பிரிச்சிடலாம். சோ ஒர்க்கர், அடுத்து சின்னது ஹார்ட் ஒர்க்கர், அப்புறம் ஸ்மார்ட் ஒர்க்கர், கடைசியில் ஒருத்தர் டாப்ல இருப்பாம இருங்க, அவன் மாத்தி யோசிக்கிறவன். திங்க் டிஃபரெண்ட். லைவ்ல மாத்தி யோசிக்கிறவங்க டாப்ல இருப்பாங்க. அவங்க யார் அப்படின்னா இந்த கீழே இருக்க சமுதாயம் மொத்தத்தையும் அவங்க தான் ஆட்டி படிக்கிறார்கள். இன்ஃபேக்ட் ஐ வில் டெல் யூ, இன்னைக்கு இந்த சொசைட்டில ஒரு திங்க் டிஃபரெண்ட் மேன் வந்து உங்க சார். அவர் இந்த இன்னைக்கு இவ்வளவு பேரை வச்சு இவ்வளவு பேரை பார்க்கறதுக்கு காரணம் பிகாஸ் அவர் மாத்தி யோசித்ததுலாம். இப்ப நீங்க முடிவு பண்ணணும், உங்கள்கிட்ட இருக்க ரிசோர்ஸ் எப்படி, நீ ஒர்க்கரா இல்ல ஹார்ட் ஒர்க்கரா இல்ல ஸ்மார்ட் ஒர்க்கரா இல்ல நீ திங்க் டிஃபரெண்டா. சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணுங்க நீ எப்படி ஆகணும்னு. தட்ஸ் ரொம்ப முக்கியம். அடுத்து 4 டைப் ஆஃப் பீப்புள். இன்னொன்னு நிறைய பேர் நினைப்போம் வாழ்க்கையில் ஏதாவது அனுபவிக்கணும், ஏதாவது ரீச் ஆகணும்னு நினைக்கிறோம். the first category is called unknowingly unskilled. தான் யாரு அப்படியே தெரியாது. ஆனா நான் இன்னைக்கு பாக்குறேன், நான் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரன் நினைக்கிறேன், ஆனா படுத்து தூங்கிட்டு இருப்பேன். நீ எப்படி கோடீஸ்வரன் ஆக முடியும்? அப்ப யாரோ ஒருத்தர் சொல்றான் வந்து, டேய் நீ கோடீஸ்வரன் ஆகணும்னா இவ்வளவு வேலை எல்லாம் பண்ணணும்டா, என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு. அப்ப unknowingly unskilled கேட்டகரி யாரு அப்படின்னா கவுத்து போட்ட பாத்திரம். ஒரு பாத்திரத்தை கவுத்து போட்டுட்டீங்கன்னா அது ஒண்ணுமே தெரியாது. சோ அது என்ன காலம் அப்படின்னா தான் ஒரு முட்டாள் என்றே தெரியாத ஒரு காலம். யூ டோன்ட் நோ யூ ஆர் an idiot. ரொம்ப அப்படியே சொல்லதா இருந்தா. அப்ப யாரோ ஒருத்தர் வந்து உங்களை சொல்றாங்க, இந்த பாரு இந்த வேலையை செய்தா தான் நீ வந்து உருப்பட முடியும் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த பானை ஓபன் ஆகுது. So this is a stage knowingly unskilled. You know your pot is empty. உங்களுடைய பானை எம்டியா இருக்கு, திறக்குது, மூழ்கி இருக்குது, திறக்குது. அண்ட் தேர்ட் கேட்டகரி knowingly skilled. அப்ப என்ன பண்றோம், நம்ம வாழ்க்கையில சாதனைக்கிறதுக்காக சில விஷயத்தை சேர்த்துக்கிட்டே இருக்கும், சேர்க்கிறோம். பானையில கண்டென்ட் சேருது, உங்களுடைய அறிவு வளருது. அப்பதான் ஆட்ட ஆரம்பிக்கும். நமக்கு என்ன படி சொல்லுங்கல்ல, அதான் வந்து நிறைகுடம் குறகுடம் ஆடும்ல. அப்ப நமக்கு வந்து நான் என்ற அகங்காரம் வரக்கூடிய தேர்ட் ஸ்டேஜ். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் unknowingly skilled.
நீங்க ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு யுவர் பார்ட் இஸ் ஃபுல். எந்த உலகத்துல என்ன விஷயங்களை சாதிக்க முடியும், எந்த பிரச்சனைகளை சாதிக்க முடியும், யூ ஆர் ஃபுல். இந்த டேம் இஸ் ஃபுல், யுவர் டேங்க் இஸ் ஃபுல், பார்ட் இஸ் ஃபுல், எல்லாம் ஃபுல்லா. யோசித்து பாருங்க, கவுந்து கிடந்த பானையிலிருந்து திறந்து சேர்த்து ஃபுல்லாக்கணும். இப்ப முடிவு பண்ணி நீ எங்க இருக்கிற, நீ கவுத்து கிடக்கிற பானையா, ஓப்பனா இருக்க பானையா, இல்ல நிரப்பி வச்ச பானையா, இல்ல ஃபுல்லான பானையா? ஃபுல்லான பானையா கண்டிப்பா யாருமே கிடையாது. தேர்ட் ஸ்டேஜ் டவுட். செகண்ட் ஆர் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் மோஸ்ட் ஆஃப் தி காலேஜ் கேர்ள்ஸ் நான் பார்க்குற அளவுக்கு தே ஆர் ஆல் க்ளோஸ்ட் பார்ட். நீங்க எல்லாம் டவுன், ஓப்பன் ஆக ஃபர்ஸ்ட், அடுத்த ஸ்டேஜுக்கு போங்க. ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். குறிக்கோள். நிறைய பேர் குறிக்கோளே கிடையாது. ஜாலியாக வரணும், சந்தோஷமா வரணும், காலேஜுக்கு போகணும், போயிட்டு வரணும். அதாவது ஒரு பெரிய அறிஞர் இந்த வில்லம்பு விட்டு போய் பழகிட்டே இருந்திருக்காங்க. அவர் இந்த வில்லம்பு விட்டு பார்த்தோடனே ஒரே ஒருத்தர் மட்டும் பார்த்தா கரெக்டாக அம்பை எய்து, அந்த பார்த்துருப்பீங்க நீங்கள், ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும், கடைசியில் ஒரு ரவுண்டாக பிளாக்காக இருக்கும், தட் இஸ் கால்ட் புல் ஐ. அந்த புல் சையில் வந்து அடிச்சு வச்சிருப்பான். எப்படா இது, மற்றவெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா, இவன் ஒரு ஆள் மட்டும் எப்படி அடிச்சு இது பண்றான் அப்படின்னு ஒரு டவுட் வருது. உடனே இந்த அறிஞர் போறாரு, ஏப்பா இவெல்லாம் கஷ்டப்படுறானே, நீ எப்படிப்பா ஒரே அடியில் அடிச்ச அப்படின்னு. அவதான் சொன்னான், போசாமி, இவனுங்களை மாதிரி எய்மு, ஆம்பிஷனு, குறிக்கோள் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்ப நீ என்ன பண்ண, அம்பெடுத்த குத்துன, அதுல ஒரு சின்ன ஓட்டையை போட்டு உருவி எடுத்துட்டு வந்துட்டேன். நிறைய பேர் அப்படித்தான். எதுக்கு படிக்கும், என்ன படிக்கும், எங்க போக போறோம், எதுவுமே கிடையாது. கண்ணை மூடிட்டு குத்த வேண்டியது, இதுதான் எய்மு. கலாமையா சொன்னார் இல்லையா, உங்களை தூங்க விடாத கனவு. நீங்க எப்ப தூங்க விடாத கனவு இருக்க போறீங்க? அரசியல்வாதி வேற தண்ணி குடிக்கல சார். ஓகே, சோ இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல வரணும். ஹார்ட் ஒர்க் பத்தி நிறைய பேசிட்டே இருக்கும். ஒரு 1 வீக் பேக் போன சனிக்கிழமை ஒரு ஆர்டிபிஷியல் பல் பிளான்ட் பண்றக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போயிருந்தேன். நீங்க கேளுங்க ஐயா எல்லாரும், முக்கியமான விஷயம். அப்ப அந்த மேனேஜ்மெண்ட்டை கேட்டேன், இவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரி வச்சிருக்கேப்பா, மிஷின் 2-3 கோடி ரூபாய்க்கு இறக்கி வச்சிருக்கேன், யார் வேலை பார்க்குறா, எப்படி ஆள் எடுக்கிறீங்க? அப்ப சொன்னா, சார் எந்த படிப்பு படிச்சா அது எடுப்போம் அப்படின்னாங்க. நீங்க எல்லாம் பிள்ளைகளா கேளுங்க, முக்கியமான ஒரு விஷயம். அப்போ சரி என்ன சம்பளம் அப்படின்னு கேட்டேன். ஆமா சார், 9 படிக்கிற 45,000 சம்பளம் வாங்குறான், பிஇ படிச்சா 5,000 சம்பளம் வாங்குறான். சத்தியம் சத்தியம், நான் வந்து சொல்லிட்டு வந்தேன். நான் அருப்புக்கோட்டை இண்டஸ்ட்ரி இருக்கு. அப்புறம் சொன்னேன், எப்படா இது நான் ஒரு நிகழ்ச்சியில் பேசலாம், தாராளமா பேசலாச்சு அப்படின்னா. என்ன பிரச்சனைனா, நம்ம ஏதோ படிக்கிறோம், we miss the skill. படிப்பு தவிர ஏதாவது ஒரு ஸ்கில் கண்டிப்பா ஒவ்வொரு குழந்தைக்கு தெரியணும். படிப்புங்கிறது ஜஸ்ட் ஒரு எலிஜிபிலிட்டி, ஒண்ணுமே கிடையாது. உன்னுடைய படிப்புக்கு இனிமேல வேலையே கிடைக்காது. படிப்பும் கட்டு இல்ல, வேலை மட்டும் கிடையாது, உங்க பிள்ளைக்கு டீச் பண்ண கூட தெரியாது. எவ்வளவு பேருக்கு புரிதலோட நீங்க பாடம் படிக்கிறீங்க? யாருக்குமே தெரியாது. இந்த ஃபேன் ஓடுது, இந்த மைக் எப்படி பேசுது, இந்த லைட் எப்படி எரியுது, நான் எப்படி பேசுறேன், எப்படி உங்களுக்கு சத்தம் வருது, யாருக்காவது புரியுமா? சயின்ஸ் புரியுமா? நோ. ஏதோ படிச்சோம், குப்பை மாதிரி ஆத்துல ஓடணும், வந்தது ஒதுங்கணும். காலேஜ் படிச்சோம், 3 வருஷம் ஓடிச்சு, அப்புறம் ஏதாவது வேலை, ஒண்ணுமே தெரியாது. இந்த சமுதாயம் அவ்வளவு மோசமா போய்கிட்டு இருக்கு. ஸ்கில், படிப்பு வேற, ஸ்கில் வேற. எஜுகேஷன் doesn't have anything to do with skill. யோசித்து பாருங்க. அந்த பையன் சொன்ன விஷயம், 9வது படிக்கிற பையன் படிப்பை விட்டா ஏதோ பிரச்சனை இல்லை, ஆனால் அவனுடைய கிராஸ்பிங் பவர், அண்டர்ஸ்டாண்டிங் பவர் இருக்கு பாத்தீங்களா, புரிதல் இருக்கு பாத்தீங்களா, சூப்பரா இருக்கு. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்திருக்கான், அவனுக்கு என்னன்னா நான் இன்ஜினியர். நோ, ஓப்பன் யுவர் மைண்ட், மூளையை தரங்க, படிங்க. ஸ்கில், இன்னைக்கு ஸ்கில் உங்களுக்கு இல்லைன்னா வேலையே கிடையாது. சொந்தமா வேலை பார்க்க கூட போட்டி, உலகம் பயங்கரமான போட்டி. நீ நினைச்சு ஒரு விஷயத்தை நீங்க நினைக்கிறீங்க, நினைக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் முடிச்சுட்டான். யோசிச்சு பாருங்க. நான் 2016 ஐ வென்ட் டு கலிபோர்னியா ஃபார் மை ட்ரைனிங். அப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் நம்ம ஜீன் குளோனிங்கும் ஒரு லேவல் போய் பார்க்குறேன் கலிபோர்னியால. அப்ப நான் கேட்டேன், இது எப்படி பிராக்டிக்கலா வருமா அப்படின்னு. இந்த வருஷம் இப்ப மார்ச் மாசம் 5ஆம் தேதி 6ஆம் தேதி டெல்லிக்கு நான் ஒரு ட்ரைனிங் போயிருக்கிறேன். நம்புங்கள் மக்களே, நம்புங்கள். உங்களுக்கு யாரு மாதிரி அழகு வேணும், யாரு மாதிரி வாய்ஸ் வேணும், நாங்க இன்னைக்கு செஞ்சு கொடுத்துருவோம். டெக்னாலஜி வந்துருச்சு. எனக்கு பையனுக்கு பிடிக்கும், எனக்கு எஸ்பிபி சூப்பரா பிடிக்கும்.
எஸ்பிபி மாதிரி இன்னைக்கு ஜீன் இருந்து ஜீனை கட் பண்ணி மாட்டி விட்டுறான். இல்ல எனக்கு கே.எஸ். சித்ரா மாதிரி பாட வரணும், கே.எஸ். சித்ராவோட ஜீன் எடுத்து உங்களுக்கு குளோன் பண்ணி அவங்கள வாய்ஸ் கொண்டு வரலாம். இல்ல எனக்கு நயன்தாரா மாதிரி அழகு வேணும், நயன்தாராவோட ஜீன் எடுத்து உங்களுக்கு கொடுத்துடலாம். உலகம் மாறி விட்டது. நம்ம எங்க உட்காந்துக்கிட்டு இருக்கோம், புத்தகத்தை படிக்கிறது யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். உலகம் எங்க போய்கிட்டு இருக்கு, ஜெட்டு வேகத்துல போயிட்டு இருக்கு. நம்ம எங்க இருக்கோம், நத்த வேகத்துல நடந்துகிட்டு இருக்கோம். என்னைக்கு சேர்ந்து போறோம்? ஏதாவது புரியுதா? நமக்கு இந்த ஒரு அரை மணி நேரம் பாக்குறதுக்கு கேட்கறதுக்கு முடியல. நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த ஆள் வந்து கழுத்தா இருக்க மாட்டாயா, எந்தடா சோகம் அது விட நேரத்தில் வந்து இல்லையா? ஆனா நான் சொன்னது மாதிரி சில விஷயங்களை சொல்லிட்டு தான் போகணும். ஏனென்றால் யாராவது ஒருத்தருக்கு தைக்கும், ரொம்ப முக்கியம். அடுத்தது டைம் மேனேஜ்மெண்ட். நம்ம எப்போ சார் சொன்னார்ல அந்த செல்போனு, உங்களுக்கு சொல்லட்டுமா, நான் என்கிட்ட 4000 நம்பர் இருக்கு அந்த செல்ல, நம்புங்க. இப்ப கூட சார் வந்து நம்பர் கேட்டு வாங்கினாரு, சேவ் பண்ணிட்டேன். இப்ப வரைக்கும் ஒரு போன் வரல, ஒரு போன் வரலங்க. ஆனா உன்கிட்ட 10 நம்பர் கூட இருக்காது. ஆனா ஒருத்தி போன் எடுத்துக்கிட்டே இருக்கியா, சாப்பிட்டியா, வந்தியா, எங்க இருக்கிற. அதை தாண்டி இன்ஸ்டாகிராம் இல்லைன்னா உயிர இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் போடணும், போஸ்ட் போட்ட உடனே 10 ஃப்ரெண்ட் ஒருத்தி லைக் பண்ணணும். எவ்வளவு லைக் பண்ணலன்னா போன் அடிச்சு, ஏண்டி நான் இன்ஸ்டாகிராம் லைக் போட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு, நீ இன்னும் பார்க்கலையே, அவளை திட்டணும். நீ எந்த உலகத்தில் உட்கார்ந்துருக்க? உனக்கு இன்ஸ்டாகிராமோ சோசியல் மீடியாவோ செல்லோ சோறு போடாது. எவ்வளவு ஒருத்தி இருக்கா பயங்கரமா, இந்த மாதிரி விழுந்து விழுந்து இருக்காங்க. யோசித்து பாரு. செல்போன் ஒரு மாயை, சினிமா ஒரு மாயை, உலகமே ஒரு மாயை, பழனிசாமி ஒரு மாயை, இல்லையா? அத வந்து நான் எப்பவுமே சொல்லுவேன், சினிமா பிளஸ் சீரியல் பிளஸ் செல்போன், சினிமா பிளஸ் சீரியல் பிளஸ் செல்போன் ஈக்குவல் டு சீரழிவு. மறுபடியும் கேட்டுக்கங்க, சினிமா பிளஸ் சீரியல் பிளஸ் செல்போன் ஈக்குவல் டு சீரழிவு. மொத்தம் க்ளோஸ். இது எப்படின்னா, சினிமான்றது அந்த காலத்துல உங்களுக்கு தெரியுமா, ஒரு உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல. எப்படி சி ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் டச் பண்ணிக்கவே மாட்டாங்க. இவ்வளவு தூரத்துல இருந்து நாதா அந்த அம்மா அங்க இருக்கு கண்ணே அப்படிங்க தொட்டுக்க மாட்டாங்க. ஆனா இதை பார்த்த உடனே நம்ம மக்களுக்கு ஆகா லவ் ஓடிடுச்சு அப்படின்னு. அப்புறம் ஒரு ஸ்டேஜ் வந்தது, அப்புறம் ஒரு ஸ்டேஜ் வந்தது, அப்புறம் 2 பேரும் கட்டி பிடிச்சாங்க. அப்புறம் வந்து குத்தாட்டத்துக்கு ஒரு ஹீரோயினை கொண்டு வந்தாங்க. அப்புறம் ஹீரோயினே குத்தாட்ட ஆட ஆரம்பிச்சிட்டா. என்னடா சமுதாயம்? இன்னைக்கு யாரோ போடுற போட்டு பாட்டை போட்டு நம்மால செல்போன் ஷாட்டை போட்டு நம்மால 24 மணி நேரமும் ஷாட் பார்க்க, அதே படத்தை அதே வசனத்தை 100 வீடியோல பார்க்க வேண்டியது. யாரு யாரு யாரு? ஏய், சம்திங் கால்ட் இன் மேனேஜ்மெண்ட் டைம் இஸ் மணி. யுவர் டைம் இஸ் தேர் மணி. யுவர் டைம் இஸ் தேர் மணி. நீ யோசித்து பாரு, உனக்கு வாழ்க்கையில நீ முன்னேறலைன்னா, நீ படிக்கலைன்னா, நீ சம்பாதிக்கலைன்னா, அவன் என்ன நீ செல்போன் பார்த்து உனக்கு சோறு கொடுக்க போறானா? இல்ல நீ கிரிக்கெட் மேட்ச் ஐபிஎல் மேட்ச் பார்த்து உனக்கு சோறு கொடுக்க போறானா? கிடையாது. நீ ட்ரீம் 11 விளையாடு, ட்ரீம் 11 விளையாடு. ட்ரீம் 11 எதுக்குடா விளையாடணும்? நீ போய் அங்க போய் பெட் வைக்கணும், உனட்டு இல்லாத காசை அவன் புடுங்கிட்டு போகணும். யாரோ யார் உழைச்ச காசு, அம்மா அப்பா உழைச்ச காசு, கஷ்டப்பட்டு உழைச்ச காசு, நீ உழைக்காத காசு, நீ சும்மா இருக்க காசு, உனக்கே வழி இல்லாத காசு, அம்மா அப்பாட்ட உள்ள காசை வாங்கி நீ செல்போனுக்கு ரீசார்ஜ் பண்ணி எவனுக்கும் அதுக்கு சோறு போடுற. நீ என்னைக்கா யோசிச்சு பாத்தீங்களா நீங்க? ஏன்டா டைம் வேஸ்ட் பண்றோம், ஏன்டா செல்போன்ல உட்கார்ந்துருக்கோம்? இது யாரு காசு, யாரு டைம்? ஓன் டைம் அவன் காசு, ஓன் டைம் உனக்கு காசு ஆகணும். பச்சையா சொல்றேன், ஓன் டைம் உனக்கு காசு ஆகணும். இன்னொருத்தனுக்கு காசு ஆகிறதுக்கு பாக்குறீங்க நீங்க. நீங்க வந்து இப்ப யோசிச்சு பார்க்கலாம், சார் என்னமோ பேசுறாரு. உண்மையிலே இப்ப நான் சொன்னேன் இல்லையா, நானே யூடியூப் ரன் பண்றேன்னு. என்னது? எஜுகேஷன் ரன் பண்றேன். பிடிச்சா பிள்ளைய பார்க்க போகுது, பிடிக்கலன்னா பார்க்கல, எனக்கு கவலையே கிடையாது. நான் போய் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறது கிடையாது, ஊர் சுத்தி போறது கிடையாது. பார்க்குறவன் பார்க்காதான் இருக்கான். ஆனால் சமுதாயம், உங்களை போல இளைய சமுதாயம் திக்கு தெரியாம, வழி தெரியாம சின்னாவனமா போயிட்டு இருக்கு. டீச்சர் வந்தா டீச்சர் திட்டா, சார் சொன்ன செல்போன், அந்த செல்போனு அவர் ஆக்சுவலா 19ஆம் நூற்றாண்டுல உட்கார்ந்துட்டு இருக்காரு, நீங்க 22ஆம் நூற்றாண்டுல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. என்ன டிஃபரன்ஸ்? அவர் ஒரு டிஜிட்டல் போன் இல்ல அவர் கையில காமிச்சார்ல, ஏன்னா அவருக்கு தேவை அந்த செல்போன் மட்டும் அவ்வளவு போதும்ட்டார்.
உனக்கு என்ன தேவை? என்ன சொன்னாரு? காலேஜ் வந்துட்டோம், ஒரு ஊருக்கு போறோம், எனக்கு இவ்வளவு பண்ணா போதும், பேசினா போதும். அதை விட்டுட்டு நீ சோசியல் மீடியால பாரு, உனக்கு தேவையானதை பாரு. ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்ல 24 மணி நேரத்தை 8 மணி நேரம் தூங்கி ஆகணும். கண்டிப்பா தூங்கணும். 8 மணி நேரம் காலேஜுக்கு வந்து திருப்பி இருக்கிறது 8 மணி நேரம். இந்தியாவில் ஆவரேஜா 7 மணி நேரம் செல்போன் பாக்குறாங்களா பசங்க. அப்ப நீ 7 மணி நேரம் செல்போன் பார்த்துட்டா, எவன்லாம் செல்போன் பார்க்கல அவன்லாம் முன்னேறி போயிட்டு இருக்கான்னு அர்த்தம், நீ பின்னாடி போயிட்டு இருக்க அர்த்தம். அவ்வளவுதான். நீ இன்னைக்கு முடிவு பண்ணணும். டுடே திஸ் மொமெண்ட் எவ்வளவு நேரத்தை கொஞ்சம் கொஞ்சமா நான் குறைக்க முடியும், செல்போன் பார்ப்பதை கொஞ்சம் கொஞ்சமா நான் எப்படி குறைக்க முடியும், எனது வாழ்க்கையில் நான் முன்னேறுவதை எப்படி நான் செயல்படுத்த முடியும் அப்படின்னு மனசுல போடு. நான் எப்பவுமே சொல்லுவேன், எங்க பிள்ளைகிட்ட எங்க பேசினா சொல்லுவேன், உழைத்து உழைத்து ஓடாய் போன உன் தாய் தந்தையருக்கு நீ என்ன செய்தாய்? மறுபடியும் உழைத்து உழைத்து ஓடாய் போன உன் தாய் தந்தையருக்கு என்ன செய்தாய்? யோசித்து பாரு. அம்மா அப்பாவை ஏமாத்தி, அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்தி நீ என்ன பண்ண போற? யோசித்து பாருங்க. அது மட்டும் கிடையாது, செல்போன்ல 24 மணி நேரமும் பேசி என்ன பண்ண போறோம்? சினிமா வேறு, வாழ்க்கை வேறு. சினிமாவில் ஒரு மாதிரி ஒரே பாட்டுல கோடீஸ்வரனால எவனுமே ஆக முடியாது, சான்ஸே கிடையாது. இப்ப ஐயா வந்து இவ்வளவு இன்ஸ்டிடியூஷன் நடத்திருக்காங்க, பிசினஸ் நடத்தாங்க, அவர்கிட்ட தான் கேட்கணும் எத்தனை வருஷம் எப்படி கஷ்டப்பட்டு இந்த ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குனாருன்னு. நீ யோசித்து பாரு. அப்ப உங்கள பல பேருக்கு உங்களுடைய செக்ரட்டரியும் உங்களுடைய சேர்மனும் ரோல் மாடலா இருக்கணும். அப்பதான் நீ பெரிய ஆளு. அதை விட்டுட்டு எங்கேயோ ஒரு செல்போன்ல பார்த்து நீ வந்து பாட்டு பார்க்கவும் டான்ஸ் ஆடவும் நேரத்தை வேஸ்ட் பண்ணனா, again I tell you, your time is their money. உனது நேரம் அவர்கள் காசு. இன்னைக்கு முடிவு கட்டுங்க, என்னுடைய டைமை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன், 7 மணி நேரம் பார்க்க மாட்டேன், நான் பார்ப்பது எனக்கு தேவை எதுவோ அதை மட்டும் பார்ப்பேன். 4 ஆண்டுகள் நல்லா படிக்கணுமா? சந்தோஷமா படிச்சா, சூப்பரா படிச்சா, பின்னால் அவர்களுடைய 40 வருஷம் சந்தோஷம். இந்த 4 வருஷம் கஷ்டப்பட்டு சும்மா ஊரை சுத்தினா அடுத்து 40 வருஷம் கஷ்டம். நீ முடிவு பண்ணு, 4 வருஷம் கஷ்டமா 40 வருஷம் கஷ்டமா? அண்ட் லாஸ்ட் பாயிண்ட், ஐ ஹவ் கம் டு தி லாஸ்ட் பாயிண்ட். யூ ஷுட் அப்பா விட போறதில்லை. 4 எய்ம். நான் நிறைய கதை விட்டுட்டேன், அதை சொல்லிட்டேன், நிறைய கதை சொல்ல. 4 எய்ம். நீங்க எவ்வளவு பேரு செல்போன்ல பேசையில, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் பழனிசாமி, ஐயா பழனிசாமி எங்கே இருக்கிறீர்கள் அப்படின்னு அடிப்பீங்க. ஒரு மெசேஜ் அடிக்கணும், எங்கே இருக்கிறீர்கள். அல்ல அம்மா, அம்மா எப்படி இருக்கீங்க சொல்லுங்கம்மா, ஐ அம் ஆஸ்கிங் யூ. நம்ம என்ன பண்ணுவோம்? அம்மா, AMMA இங்கிலீஷ்ல அம்மா. எங்கே? ENGA எங்கே இருக்கிறீங்க? IRE இருக்கிறீங்க. இது என்ன மொழி? தங்கிலீஷ். அட நாசமா போன தமிழே. நீங்க எல்லாம் உங்க தமிழை வளர்த்து அவ சங்கம் வளர்த்து வளர்த்து கஷ்டப்பட்ட தமிழை பங்கம் செய்யும் நீங்கள் தமிழச்சிகளா? அதுக்கு சிரிக்கிறீங்களே. உங்களை திட்ட அதுக்கு சிரிக்கிறீங்களே. என்னடா சோகம்? இந்த மதுரைக்கே வந்த சோகம், இந்த தமிழ் பண்பாட்டிற்கும் தமிழ் எழுத்திற்கும் தமிழ் மொழிக்கும் வந்த சோகம். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உங்களை எல்லாரையும் இந்த கல்லூரியில் ஒரு நாள் கூப்பிட்டேன், ஒரு 10 வரி நீங்க எழுதுங்க, தமிழ்ல எழுதுங்க அப்படின்னு எழுதிட்டோம்னா, நீங்க எழுதிட்டீங்கன்னு வச்சுங்களேன், தப்பே தவறே இல்லாம எழுதிட்டீங்க வச்சுங்களேன், நம்மளா கோல்டு மெடல் கொடுப்பேன். எழுத முடியாது. ஆமாமா, நம்பிட்டேன். ஏன்னா நீங்கள் தமிழ் மொழியை கொள்கிறீர்கள். உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு வந்து TNPSC எக்ஸாம் எழுதணும்னா தமிழ் மொழி ஒரு 100 மதிப்பெண்கள் இருக்கு. அது மட்டும் இல்ல, தமிழ் 25 100 கொஸ்டின், ஜிகேல 25 மார்க் தமிழ்ல வருது. நான் சொல்றேன், நம்ம இளைய சமுதாயம் அதுக்கப்புறம் போய் மாங்குன்னு தமிழ் புத்தகத்தை படிக்கி. இக்கு தெரியல, இஞ்சு தெரியல, இம்மு தெரியல, நகரம் நகரம் நகரம், இந்து இச்சு இல்லு லோ ஒன்னும் தெரியல. ஏன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம்? தங்கிலீஷ்க்கு மாறிட்டோம். நம்ம என்ன பண்ணிட்டோம்? 10,000 வருஷத்துக்கு முன்னால் எவனோ பயன்படுத்துற மொழி. டே, ஆங்கிலம் எப்ப வந்தது? அந்த ஆங்கிலத்தை தமிழ்ல எதுக்கு நுழைக்கணும்? அது என்ன மொழி? யாரெல்லாம் வளர்த்த மொழி? இன்னைக்கு முடிவு பண்ணுங்க. உங்கள்
நண்பிகளுக்கோ அம்மா அப்பாவுக்கோ யாருக்கு தகவல் அனுப்பினாலும் குறுஞ்செய்தி அனுப்பினாலும் தமிழில் எழுத பழகுங்கள். ஃபர்ஸ்ட் கட்டளை, முதல் கட்டளை. சார் இது எங்களுக்கு வராது, ரொம்ப சிம்பிள், உங்களுக்கு தெரியும் எப்படி வரும்னு. நான் வேணா பிராக்டிஸ் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப சிம்பிள், ஒண்ணுமே மேட்டர் கிடையாது. ஏன்னா எப்படி அம்மா அப்பாவை எப்படி மதிக்கிறோமோ அதே மாதிரி நீ தாய்மொழியை மதித்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஃபர்ஸ்ட் பார்ட். இன்னொரு விஷயம், நம்மளுடைய புரிதல் எல்லாமே தாய்மொழி. நம்மளுடைய ஜீனு, நம்மளுடைய பிரெயின் இருக்கு இல்லையா, நியூரான் இருக்கு இல்லையா, அது எல்லாமே நம்மளுடைய படிப்பை ரெகனைஸ் பண்றது வந்து தமிழ் மொழியிலும் தமிழ் எழுத்திலும் தான் ரெகனைஸ் பண்ணும். அப்ப நீங்க என்ன பண்றீங்க, தமிழ் எழுத்துல எனக்கு மூளையே வளர வேண்டாம், நான் ஒரு முட்டா இருந்துட்டு போறேன் அப்படின்னு சென்சார்டு சோ இருந்துட்டு போறேன் நீங்களே முடிவு பண்றீங்க. சத்தியமா பிள்ளைகளா, நான் இன்னைக்கு சொல்றேன், பல மேடைகளை பேசிக்கிட்டு இருக்கேன். இப்ப இந்த தங்கிலி ஸ்பாட்டை இப்பதான் எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு 10 மேடைகளை பேசியிருப்பேன். இந்த மொழியை மாத்துங்கள், உங்கள் அறிவு வளரும். உனக்கு அறிவு வளர வேண்டும் என்றால் உன் தொப்புள் கொடியில் உன் தாயில் இருந்து எப்படி உனக்கு ஜீனை கொண்டு வந்தாயோ அதே மாதிரி தாய்மொழியை தாய்மொழியில் எழுதி பழகினால் 2 ஆண்டுகளில் மூளையில் வரும் மாற்றத்தை பார். சத்தியமா மாற்ற வரும். எழுதி தருவேன், சாசனம் போட்டு எழுதி தருவேன். இன்றிலிருந்து நோ தங்கிலீஷ், தமிழ் அல்லது ஆங்கிலம், நோ தங்கிலீஷ். செய்வீங்களா? சத்தமே இல்லையே. நம்பிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம். செகண்ட் டைம், அம்மா அப்பா கேளுங்க. அம்மா அப்பா இல்லைன்னா நீங்க இல்ல. ரொம்ப ரொம்ப முக்கியம் லைஃப்ல. அம்மா அப்பா இல்லைன்னா இந்த உலகத்தில் நீங்க வரவே இல்லை. அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் புரிஞ்சு பாருங்க. தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 3 குறள் உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப முக்கியமானது. மக்கள் பேருங்க. எவ்வளவு பேருக்கு இந்த முறை தெரியும் அப்படின்னு தெரியுமா? திருவள்ளுவர் வந்து மகன் மகள் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அடிச்சு போயிட்டார். மக்கள் பேருங்க அதிகாரம் 7வது அதிகாரம் 67வது குறள். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். என்ன பண்றாரு? தந்தைனா தாயும் சேர்ந்துதான், 2 பேரும் சேர்ந்து உங்களை படிக்க வச்சாச்சு. அடுத்து தாயுடைய ஆசையை பாருங்க. ஈன்ற பொழுதில் பெரிது வைக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். மகன் மகள் 2 பேரும் தான். இப்படி ஒரு படிச்ச பிள்ளை இப்படி ஒரு ஸ்டேஜுக்கு போச்சு அப்படின்னு ஒவ்வொரு பெற்றோருக்கும் பெருமை கொண்டு வரணும். அது மட்டும் கிடையாது. 70வது பாடல் அடுத்து பேசுறாரு. மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளும் சொல் அப்படின்னு அர்த்தம். இப்படி ஒரு பிள்ளையை பெறுவதற்கு இவர்கள் என்ன தவம் செய்தார்களோ என்று எண்ணும் அளவிற்கு நீங்கள் சாதனை புரிய வேண்டும். நீங்க ஃபுல்லா பேதமை கொண்டு வந்துடாதீங்க, சாதனை புரியுங்கள். இது உங்களுடைய நான் வைக்கக்கூடிய 2வது கண்டிஷன். 3வது கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். கட்டளை. எவ்வளவு சீக்கிரமாக பழனிசாமி வந்து இங்க பேசுகிறானோ அதே மாதிரி இதே மேடையில் இதே கல்லூரியை சேர்ந்த பிள்ளை ஒரு சாதனையாளர் ஆகி இந்த ஆண்டு விழாவில் வந்து தலைமை விருந்தினராக வந்து யார் பேசுகிறார்களோ அவர்கள் பெருமை மிக்கவர்கள். பள்ளியாக இருக்கலாம், கல்லூரியாக இருக்கலாம், எங்கு வேண்டுமானாலும் சரி, நீங்கள் சாதனை செய்யுங்கள். உங்களுடைய கல்லூரியும் உங்களுடைய பள்ளியும் உங்களை அழைக்கும். நீங்கள் தலைமை விருந்தினராக போகணும். இறுதியாக எல்லோருக்கும் ரோல் மாடல் இருப்பாங்க. நீங்கள் செய்யும் சாதனையில் புலகாங்கிதம் அடைந்து அந்த உங்களுடைய ரோல் மாடலே உங்களுடைய வந்து ஆட்டோகிராஃப் வாங்கும் அளவிற்கு நீங்கள் பெரிய சாதனை செய்யுங்கள். உலகம் உன்னதமாக அமையும். உங்கள் தாய் தந்தையர் பெருமைப்படுத்துவர், உங்கள் கல்லூரி நிர்வாகம் பெருமைப்படும். இந்த உலகம் உன்னதமடையும். தமிழ் சமுதாயம் இன்னும் சிறந்ததாக செழித்தோங்கும். இத்தனை நேரம் சந்தேகமோ சிரிப்போ கஷ்டமோ எதுவாக இருந்தாலும் அன்போடும் அமைதியாடும் பண்போடும் கேட்டுக்கொண்டிருந்த பெண்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி.